தினமும் நபிகள் நாயகம் வீட்ல இருந்து வெளியே போகும்போது இல்லன்னா வீட்டுக்கு வரும் போதும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டி வேணும்னே அவங்க மேல குப்பையை கொட்டுறாங்க. ஆனாலும் நபிகள் நாயகம் அந்த பாட்டி மேல கோவப்படாம அவங்கள திட்டாம தன்னோட ட்ரெஸ்ஸ கிளீன் பண்ணிட்டு சைலண்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்படியே தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நபிகள் நாயகம் அந்த வழியா போறாங்க. ஆனா பாட்டியோட குப்பை அவங்க மேல விழல. இத பார்த்த நபிகள் நாயகத்துக்கு ஒரே ஆச்சரியமா போகுது. எதுக்காக இன்னைக்கு என் மேல பாட்டி குப்பை போடல அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போதான் அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இத கேட்டதும் நபிகள் நாயகம் அவசரமா அந்த பாட்டிய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. நபிகள் நாயகம் தன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட பாட்டிக்கு ஒரே அதிர்ச்சியா போகுது. உங்களையும் உங்க கொள்கைகளையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதை வெளிக்காட்ட விதமா தான் தினமும் உங்க மேல குப்பைகளை கொட்டிட்டு வந்தேன். ஆனாலும் அதை எதையுமே நீங்க பெருசா எடுத்துக்காம நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறத தெரிஞ்சதும் என்ன பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்கீங்க. அப்படின்னா உண்மையிலேயே நீங்க ஒரு நல்ல மனிதர் தான் அப்படின்னு அந்த பாட்டி நபிகள் நாயகத்துக்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க.